வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2024 மகர ராசிக்கு எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய சனி 2ஆம் இடத்துல நீடித்திருந்து 7 நாள் சனியோட இறுதி பகுதியில் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியவே பார்க்கறது ஒரு அருமையான விஷயம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல கேது நீடித்திருக்கிறார். எத்தகைய ஒரு மாற்றமும் ஆண்டு கிரக பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் கிடையாது. அதே மாதிரி மாத கிரகத்தோட பயிற்சி பார்க்கும் பொழுது சூரியன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் அஷ்டமத்துல சூரியன் அஷ்டமாதிபதி வீட்டுக்கே அவரோட ஓன் வீட்டுக்கே போய் ஆட்சி பெறுகிறார். அந்த ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல புதன் 8ல் மறைந்த புதன் 7ஆம் இடத்துக்கும், செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் 6ஆம் இடத்துக்கும் மாத இறுதியில மாறுறாங்க. அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல் மறைந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீச்சமா பெற்றாலும் குருவின் பார்வை பெற்று நீச்சபங்கம் பெற்று கேதுவோட சேர்றாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ முதல் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 டேஸ் 16 டேஸ் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கிரகங்கள் அதிகமாக மாறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வரைக்கும் பண்ணக்கூடிய முதலீட்டுல லாபங்கள் பெறுகிறது, வீட்டுல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா 11ஆம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டையை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு சில விஷயங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க, தொழிலதிபர்கள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன ஒரு வீட்டுல, ஒரு மெடிக்கல் விஷயத்துல, ஒரு கேட்டரிங் துறையில, இது மாதிரி ஒரு 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 இண்டஸ்ட்ரியில முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போறது பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு பண வரவு, அன்ஏர்ன்டு இன்கம் என்று சொல்லப்படுகிறது, உயில் மூலமா வருது, அரச லாபம், பென்ஷன், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகள் ஒன்றும் தவறா இல்லை. ராசி அதிபதி ஆகிய சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து சூரியனின் பார்வை வந்து மாச செகண்ட் ஹாஃப்ல பெறுறதார். அதனால சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம், சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்னா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கோ இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவாவே நடந்து சில லாபங்கள் பெறக்கூடிய, முதலீடு செய்ததா இருக்கட்டும், வர்த்தகம் செய்ததா இருக்கும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதா இருக்கட்டும் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு தவறுகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 8ல் மறைஞ்சிட்டு இருந்த அந்த சுக்கிரன் வந்து மாச கடைசியில வெளியில வர்றது பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் செய்தது வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதம் வந்து சில விஷயத்தை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் வேலைகள் வந்து நம்ம இந்த மாதம் நம்ம செய்து கொள்ளலாம். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகளும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிளாரிட்டி இந்த தரக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் வந்து சிம்மத்திலே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், நட்பு வீட்டு இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. அதே சமயத்துல குரு 5ஆம் இடத்துல இருப்பது குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி, நட்பெண்மை. அதே சமயத்துல 11ஆம் வீட்டை பார்ப்பதனால் குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன், நமக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு இடத்துல அவங்க வந்து நம்ம சேர்த்து நினைக்கக்கூடிய காலேஜில் போய் சேர்த்திட்டோங்கிற ஒரு மன நிறைவு, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற விஷயங்கள், சுப விஷயங்கள், அதாவது கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைச்சு ஒரு ஃபேமிலி, அதாவது மேரேஜ் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்றது, ஒரு ஒரு வரனை அமைச்சு கொடுக்கறது, அது மாதிரி ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு செவ்வாய் சேர்ந்து மற்ற கிரகத்தோட சப்போர்ட்டிங் ஃபேக்டர்லாம் பார்த்து இருக்கிறது மகர ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ எல்லாமே இந்த மே 1ஆம் தேதியிலேருந்தே குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மகர ராசிக்கு சாதகமான பலன்களும், போன 2 வருஷமாக ஜென்ம சனியில தாக்கத்துல அவதிப்பட்டவங்க இப்ப நல்லாவே முன்னுக்கு வந்து மேற்கொண்டு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய லெவலில் தான் இருக்கீங்க. அதை வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னுமே கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகும் விஷயமாகவும் சில சுப விஷயங்கள் நடத்தி காட்டி, சில வர வேண்டிய விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலேங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் நமக்கு இருக்குங்கிறது தான் மகர ராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிறைவான ஒரு மாதமாகவும், சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உழைத்து அடுத்த வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக நம்ம செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு
ஒரு மாதமாக தான் இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிறது பொதுதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். தசாபுக்திகள் சிறப்பாக சொல்லும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் தூக்கலாகவும், தசாபுக்திகள் சுமாரா போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சில குறைவாகவும் நம்ம நடக்குங்கிறத நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான பலன் படியும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.